இந்நிகழ்வின் மிக சிறப்பாக தன்னுடைய சிம்ம குரல் மூலமாக விழா நாயகரை வாழ்த்த வருகின்றார் நமது சிறப்பு விருந்தினர் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் நிறுவனருமாகிய இனிகோ இருதயராஜ் அவர்கள். அண்ணன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திருச்சியின் அடையாளமாக மலைக்கோட்டைக்கு பிறகு ஜாதி இன பாகுபாடுகள் கடந்த தமிழர்களுடைய பாரம்பரிய நுண்கலையை பாதுகாக்கின்ற ஒரு பொக்கிஷமான இந்த அருமையான பிரபலமான கலைக்கல்லூரியில் நடைபெறுகின்ற இந்த அருமையான மக்கள் குரலோன் கிறிஸ்டோபர் அவர்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பாக தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய இயக்குனர் அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களே, திருச்சி கிழக்கு தொகுதியை சார்ந்த புனித அருளானந்தர் ஆலயத்தினுடைய அருட்தந்தை லோமின்ராஜ் அவர்களே, எங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருமையண்ணன் ஜான் பிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்வை மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற கலைக்காவிரியோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற புருனோ சாவியோ அவர்களே, இந்த நிகழ்விலே மிக சிறப்பாக ஏற்புரை நடத்துவதும் தன் கடந்து வந்த பாதைகளை திரும்ப பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பெற்றிருக்கிற மக்கள் குரலோன் அருமை நண்பர் டிஜே கிறிஸ்டோபர் அவர்களே, அவருடைய துணைவியார் ஜோலோ கிறிஸ்டோபர் அவர்களே, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய மண்டல செயலாளர்கள் அருமையண்ணன் அலெக்ஸ் ராஜா அவர்களே, திருச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, திருச்சி மத்தியத்தினுடைய மாவட்ட செயலாளர் தேவராஜ் அவர்களே, மற்றும் அருமை நண்பர் வின்சென்ட் அவர்களே, தன்ராஜ் அவர்களே, முன்னாள் பேராசிரியர் அருமை ஐயா ரவீந்திரன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற ஏகே மணி அவர்களே, இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிற பிரான்சிஸ் அவர்களே, மற்றும் கலைக்காவிரியை சார்ந்த நடன ஆசிரியர்களே, மாணவர்களே, திரளாக வந்திருக்கிற கிறிஸ்டோபர் அவர்களுடைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மிக அருமையான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மரியாதைக்குரிய இந்த கலைக்காவிரியை உருவாக்கிய நிறுவனர் ஐயா ஃபாதர் எஸ்எம் ஜார்ஜ் அவர்களுடைய சீடராக இன்றைக்கு இந்த உலகில் அவருடைய குரலை போன்று இவரும் உலகம் முழுவதும் தன்னுடைய குரல் வளத்தால் நம்ம எல்லாம் கட்டி போட்டிருக்கிற அருமை நண்பர் டிஜே கிறிஸ்டோபர் அவர்களுடைய இந்த நிகழ்வு, குடும்ப நிகழ்வு. சகோதரர் புருனோ அவர்கள்தான் இதை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார் கலைக்காவிரியோடு என்று நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே மனதார பாராட்டுகள். புருனோ அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமைதியான நண்பர். அவர் யார் என்று பாதி பேருக்கு தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையை செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று ஓரிரு வார்த்தைகள். நரிக்குறவர் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக சமூகம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக இந்த நரிக்கறவ பெண்கள், ஆண்கள் இவர்களையெல்லாம் அதிலிருந்து, அவர்களுடைய ஏழ்மைத்தனத்திலிருந்து, அறியாமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை ஒரு நர்ஸாக, ஒரு ஆசிரியராக, அதுவும் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களை உயர்த்தியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய புருனோ சாவியோ அவர்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த சமுதாய தலைவர்கள்.
இந்த கலைக்காவிரியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த கலைக்காவிரியை என்னுடைய இயக்குனர் அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்கள், மிக சிறப்பான ஒரு அருட்தந்தை லோமின்ராஜ் அவர்கள், முன்னாள் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள், இப்படி பெருமைக்குரியவர்களாம் இன்று திரண்டு வந்து இன்றைக்கு நம்மளுடைய டிஜே கிறிஸ்டபர் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். கற்றவர்களுடைய மதிப்பு கற்றவர்களுக்குத்தான் தெரியும் என்பதைப் போல இன்றைக்கு நல்லவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நல்லவர் ஒருவரை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம். அந்த வகையில் உண்மையிலேயே மனதார ஒரு நிகழ்வான நான் இதை பார்க்கின்றேன். என்னோடு அவர் கடந்த நட்பு என்பது ஓரிரு காலம் அல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக எங்களோடு இருக்கக்கூடிய நட்பு. நான் தான் இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை நடத்தியிருக்கணும், ஆனால் இன்றைக்கி சிறப்புரைன்னு போட்டு என்னை ஒதுக்கிட்டீங்க. ஏன்னா இந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறது ஏறெடுத்து நடத்தியிருக்கணும்னா நானும் சேர்ந்து நடத்தியிருக்கணும். ஏன்னா எங்களுடைய குடும்ப நண்பராக நாங்கள் கிறிஸ்துவர் அவர்களை என் தந்தையும் தாயும் அவரை வைத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு என் தந்தை தாயோடு என்னோடு இருந்த நட்பு ஒரு குடும்ப நட்பு. மிக சிறந்த ஒரு நண்பரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு பக்தியான குடும்பத்தை சார்ந்தவராகவும், எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அங்கே வந்துடுவார். காவிய கலைஞர் 84 என்கின்ற மிகப்பெரிய ஒரு சரித்திர காவியத்தை, ஒளி காட்சியை, எப்படி ஒளி காட்சி இருக்கும்னா, இயேசு காவியம் என்கின்ற ஒரு காவியத்தை இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே லைட் எரியும், அங்கே ஒரு நிகழ்வு, அப்புறம் எல்லாம் இருட்டான பகுதி, அங்கே ஒரு நிகழ்வு, இப்படி ஒளி காட்சி நடந்த காலம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, இப்படி அவருடைய வாழ்க்கையிலே சிறப்பான சம்பவங்களை எல்லாம் ஏறெடுத்து அதை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அருமை நண்பர் ஜோ மல்லூரியோடு இணைந்து நாங்கள் எல்லாம் ஒன்றாக தினமும் சந்தித்து அந்த வசனங்களை எழுதுவது, எல்லாரையும் ஒருங்கிணைப்பது, நாடகங்களை ஒருங்கிணைப்பது, நடனங்களை ஒருங்கிணைப்பது என்று கிட்டத்தட்ட 6 மாத காலம் தினமும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போதெல்லாம் டிஜே கிறிஸ்துவர், அவர் கிறிஸ்துவர் எங்கே, கிறிஸ்துவர் வந்துட்டாரா அப்படின்னு எளிமையாக வருவார். ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவார், நடந்து வருவார், இப்படிப்பட்ட ஒரு எளிமையானவர். ஆனால் நாங்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மேடையில் உட்காந்துருக்கோம்னா கிறிஸ்டபர் இங்கிட்டு போயிட்டுருப்பார். கிறிஸ்டபரை நாங்கள் பார்த்துட்டோம்னா எங்களுக்கு திருப்தி, அப்பா மேடையில் அமைதியாக உட்காந்துருப்போம். இல்லைன்னா எனக்கெல்லாம் டென்ஷன் எப்பயுமே. இன்றைக்கி நேற்று இல்லை, நான் நடத்திய அத்தனை நிகழ்ச்சிகளிலுமே அது பாடல்களாக இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி, என்ன நினைக்கிறோமோ அதை உள்வாங்கி, எத்தனை தடவை நாங்கள் கரெக்ஷன் பண்ணாலும் அதையும் கரெக்ஷனை கவர் பண்ணி மூஞ்சி சுளிக்காமல் அருமையான குரல் வளம் கொண்ட பாடகர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த ஒரு கேசட்டோடு வருவார். இன்றைக்கி நேற்று இல்லை, கிறிஸ்மஸ் விழா 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நிகழ்வில் கூட மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மேடையில் இருந்தார். நாங்கள் 2 பேரும் ஒருங்கிணைத்த அந்த வீடியோவை, காணொளி காட்சியை அவர் பார்த்தார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பேசுகிற பொழுது நான் கூட வேறு ஏதாவது பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அதை பார்த்தவுடன் சொன்னார், இந்த காணொளி காட்சி தமிழ்நாடு முழுவதும் சென்று ஒலிக்க வேண்டும் என்று மிக அருமையாக அதை பாராட்டினார். அந்த அளவுக்கு எதை செய்தாலும் உணர்வு மிக்க ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய கிறிஸ்தவர் அவர்கள். அவர் அருமையான நண்பர் மட்டுமல்ல, எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளே இன்பமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கு எங்களோடு குடும்பத்தினர் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல நண்பர். என்னுடைய தந்தையார் இறந்தபோது கூட எங்கள் குடும்பத்தின் சார்பாக இரங்கல் செய்தி கொடுத்தவரே அவர்தான். அந்த அளவிற்கு மிக நெருக்கமான நண்பர், குழந்தை உள்ளம் படைத்தவர். அப்பப்போ கொஞ்சம் கோச்சிட்டு போவார், திருப்பி நாங்கள் திருப்பி பேசிடுவோம். கரெக்டாக வின்சென்ட் சிரிக்கிறார்.
அப்போ ஏகப்பட்ட இஷ்யூ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ கோச்சிக்குவார். அப்புறம் என்ன இருந்தாலும் அதை திருப்பி நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவோம். ஆனால் எத்தனை மணி ஆனாலும் வருவார், வந்து அந்த உணர்வுகளை தெரிவித்துக்கொள்ள இந்த நிகழ்வையெல்லாம் நடத்துவோம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பிலே தன்னையே அர்ப்பணித்து கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர். இன்றைக்கும் எங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்றாலும் சரி, நடன கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த அமைப்பினராக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் பரதநாட்டியம் போன்ற அத்தனை நாடகங்களையும் ஒருங்கிணைத்து எங்களுடைய நிகழ்வுகளிலே எல்லா நிகழ்வுகளிலும் அவருடைய கைவண்ணம் இல்லாமல் இருக்காது. அந்த நிகழ்வை எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவில் மினிட்டு ப்ரோக்ராம் போடுவோம். அந்த மினிட்டு ப்ரோக்ராமில் யார் எங்கே இருக்கணும்னு ஏற்கனவே நாங்கள்லாம் பிளான் பண்ணி சொல்லுவோம். 7 மணிக்கு இங்கே இருக்கணும், 7 மணி இவர் பேசி முடித்தோன்னா அந்த இதை ஆன் பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே லைட்டுக்கு ரெடி ஆகணும், மெழுகுதிரி ரெடி ஆகணும், மெழுகுதிரியோட தீப்பெட்டி ரெடி ஆகணும், அதோட அந்த என்னது அந்த கந்தகம் ரெடி ஆகணும். இந்த அளவுக்குலாம் நாங்கள் ஐடியா கொடுத்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருப்போம். எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு நண்பர் தான் நம்மளுடைய டிஜே கிறிஸ்டோபர். இதெல்லாம் நாங்கள் அனுபவித்து சொல்கிறோம். சாதாரணமாக வாயில் வந்ததை சொல்லலை, அனுபவித்து சொல்கிறோம். இதற்கு முதல் காரணம் இந்த கலைக்காவிரி. அருட்தந்தை ஜார்ஜ் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் நிறைவான அஞ்சலியை செலுத்துகின்றோம். காரணம், அவருடைய வளர்ந்ததனுடைய விளைவாகத்தான் இந்த அளவிற்கு பாராட்டக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய கிறிஸ்துவர் அவர்கள் குரல் வளம் இல்லாமல் இப்போ கூட பாராட்டினார். இப்போ கூட அண்ணே அதை கொஞ்சம் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். என்னென்னா, இப்போ வந்து கேல இந்தியாவும் அந்த நிகழ்வு தானே, அந்த நிகழ்வில் அப்போ பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் இளம் உலக நாடுகள் எல்லாம் இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த பொழுது தன்னுடைய குரல் வளம் அங்கு ஒலித்ததுனே அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி அதை மிகவும் பார்த்து மகிழ்ந்தவர். அந்த அளவிற்கு அவருடைய குரல் ஒரு காந்த சக்தியான குரல். அந்த குரல் வளத்தின் காரணமாக அவர் பெற்றிருக்கிற நண்பர்கள் பலர் உண்டு. பலரும் சமுதாயத்தினுடைய மிக சிறந்த தலைவர்களாக நான் பார்க்கின்றேன். அந்தளவில் இவர் எல்லா வளமும் பெற்று இன்னும் பல 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் இந்த நண்பர் பட்டாளத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து வைக்கக்கூடிய அந்த காந்த சக்தியை அவர் எங்களுக்கும் தருவார் என்று சொல்லி நட்பினுடைய இலக்கணமாக இருக்கக்கூடிய அவருடைய இந்த குடும்ப விழாவிலே மக்கள் குரலோடு குடும்ப விழா என்கின்ற அருமையான நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய துணைவியார், அதை சொல்லாமல் போயிட்டேன்னா தப்பு. எப்பயுமே வருடத்திற்கு ஒரு முறை 1ஆம் தேதி ஆணுச்சுன்னா ஜனவரி 1ஆம் தேதி என்னை கண்டிப்பாக வந்து சந்திக்கின்ற ஒரு மிக அருமையான ஒரு குடும்பம். அவர்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க பார்த்தா இவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் அருமையான ஜோடி. இங்கேருந்து தான் கலைக்காவிரியில் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இருந்தாலும் 2 பேரும் இங்கே தானே ஒர்க் பண்ணீங்க. அது வெளியே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அந்த அளவிற்கு உண்மையான அருமையான ஒரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி மாதிரி கூட இருக்காது, நண்பர்களாக மாதிரியே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். 2 பேரும் எங்கன்னு சொன்னால் அவங்க போயிடுவாங்க, அவங்களோட சேர்ந்து போகிறது, இவங்களோட தான் 2 பேருமே சேர்ந்து தான் எந்த நிகழ்ச்சியிலையுமே இருப்பாங்க. அந்த அளவிற்கு அருமையான ஒரு துணைவியை பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் அருமையான சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்களின் வாயிலாக பலரும் இந்த உணர்வை பெற்று வர வேண்டும் என்று சொல்லி வாழ்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.